நிறைவான பக்தி. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 2 பேதுரு 1:5-6-7. பக்தி என்பது கடவுள் அல்லது குரு மீது கொள்ளும் அன்பும் மதிப்பும் என்று லிப்கோ அகராதி சொல்லுகிறது. கிறிஸ்தவ பக்தி என்பது அவர் மீது கொள்ளும் அன்பும் மதிப்பும் அவரோடு கொள்ளும் ஐக்கிய உறவுமே. நிறைவான பக்தி என்பது தன்னலமற்றவர் அவர் மீது கொள்ளுகின்ற ஆழ்ந்த அன்பும் மதிப்புமே ஆகும். கிறிஸ்து மீது ஆழ்ந்த அன்பு என்பது அவர் மக்களாகிய நம் உடன் வாழ்பவரோடு நம்மை இணைப்பதிலும் அவர்களிடம் அன்பு காட்டுதலிலும் நிறைவடைகிறது. பக்தி வாழ்வினுடைய நிறைவு மனிதன் கடவுள் மீது கொள்ளுகின்ற உறவு, தொடர்பு, அன்பு இவைகளில் மட்டும் மையம் கொண்டது அன்று. அது தனி குடும்ப பொது வாழ்வோடு பிணைந்திருக்கிறது. தனி வாழ்வில் ஞானம், இச்சையடக்கம், பொறுமை இதிலே பக்தி தொடர்கிறது. பொது வாழ்வில் உடன்பரப்பு, உடன் வாழ்பவர், இவர்களோடு கொள்ளும் உறவு தொடர்பில் இணைந்து பயணிப்பதுதான் நிறைவான பக்தி. இது முக்கோண வடிவை கொண்டது. 1 கடவுள், 2 கடவுளுக்குரியவர், 3 நான் அல்லது நீ. இதில் ஒன்று இல்லையானாலும் பக்தி நிறைவடையாது. இத்தகைய நிறைபக்தியில் நிரம்பியவர்கள் சோம்பேறிகள், பயனற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு சொந்தமற்றவர்கள். பக்தி நற்பண்பிலும் நற்பணிவிலும் பயணிக்கின்ற போது நிறைவான பக்தியாகிறது என்று தியான பகுதி நமக்கு சொல்கிறது. இப்படி நிறைவான பக்தி உடையவர்களாக வாழ கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.